ஆசிரியர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தை தொடர்ந்து வெடித்தது ராஜ குடும்பத்தில் ஒரு பிளவு. தந்தை ஷாஜஹானுக்கும் மகன் அவுரங்கசீப்புக்கும் இடையே. படுக்கையில் தீக்காயங்களுடன் தவித்து கொண்டிருந்த அருமை தமக்கையை பார்க்க ஆக்ராவுக்கு வந்த அவுரங்கசீப்பை திடீரென்று வைஸ்ராய் பதவியிலிருந்து நியாயமான காரணம் எதுவுமின்றி வேலை நீக்கம் செய்தார் ஷாஜஹான். வைஸ்ராய் என்ற முறையில் இளவரசருக்கு தரப்பட்டு வந்த பெரும் தொகையும் நிறுத்தப்பட்டது. அவுரங்கசீப் அவமானப்படுத்தப்பட்டார். சொல்லாமல் கொள்ளாமல் ஷாஜஹான் மகனை பதவியிலிருந்து தூக்கி எறிந்தது ஏன்? திட்டவட்டமான காரணம் தெரியவில்லை. ஆனால் பல ஊகங்கள் சொல்லப்பட்டன. இந்த கசப்பான நிகழ்ச்சிக்கு பின்னால் ஒருவர் உண்டு என்பது மட்டும் உண்மை. அவர்தான் ஷாஜஹானின் மூத்த மகன் தாரா ஷுகோ. பல விதங்களில் மென்மையானவரும் படிப்பாளியுமான தாராவுக்கு தம்பி அவுரங்கசீப்பிடம் மட்டும் அப்படி ஒரு வெறுப்பு. இளையவரும் மன்னனை சற்றும் மதித்ததாக தெரியவில்லை. ஷாஜஹானோ தன் மூத்த மகனிடம் மட்டும் மிகுந்த பாசம் காட்டினார். பட்டத்துக்கு வரவேண்டிய இளவரசர் என்கிற முறையில் பல விஷயங்களை தாராவுடன் பாதுஷா கலந்தாலோசித்தார். அது கூட பரவாயில்லை. கூடவே மற்ற மகன்களை, குறிப்பாக அவுரங்கசீப்பை பாதுஷா அலட்சியப்படுத்தியதுதான் புதிர். மன்னர் வெளிப்படையாக காட்டிய இந்த பாரபட்சம் பற்றி ஆட்சேபித்து அவுரங்கசீப் ஷாஜஹானுக்கு பல கடிதங்கள் எழுதியும் கோபத்துடன் பல முறையிட்டும் பலனில்லை. வெறுப்பு வளர்ந்ததுதான் மிச்சம். முதிர்ச்சி பெற்ற மன்னரான ஷாஜஹான் ஏன் இப்படி குடும்ப விஷயத்தில் ராஜதந்திரம் இல்லாமல் நடந்து கொண்டார்? ஒட்டுமொத்தமான சேகரிக்கப்பட்ட சில ஊகங்கள். முன்பு தந்தை ஜஹாங்கீருக்கு எதிராக தன் கிளர்ச்சியில் இறங்கியதை ஷாஜஹான் மறக்கவில்லை. அதே கதை தன் விஷயத்திலும் திரும்ப படிக்கப்படலாம் என்ற கவலை சக்கரவர்த்தியின் ஆழ்மனதில் இருந்திருக்கலாம். ஒருவேளை மூத்த மகன் தாராவை தன்னருகில் அமர்த்தி கொண்டு மிகுந்த அன்புடனும் ராஜ மரியாதையுடனும் நடத்தினால் பிற்பாடு பிரச்சனை ஏதுமின்றி மென்மையான முறையில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று பாதுஷா நினைத்திருக்கக்கூடும். ஆனால் தாராவோ தம்பி அவுரங்கசீப் போர்க்களங்களில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டிருந்தது குறித்து கவலையில் ஆழ்ந்தார். அந்த கவலை ஏற்படுத்திய அச்சம் தம்பியை பற்றி மன்னரிடம் தொடர்ந்து கோள் சொல்ல வைத்தது. பாசம் ஷாஜஹானின் அறிவு கண்ணை அடியோடு மறைக்க ஒரு விஷயத்தை பாதுஷா மறந்துவிட்டார். நடந்தது என்னவென்றால், சக்கரவர்த்தி செல்லமாக அரண்மனையோடு வைத்து கொண்ட தாராவுக்கு வெளி உலகத்தின் கரடு முரடுகள் தெரியாமல் போனது. அதே சமயம் நாட்டின் பல மூலைகளுக்கு பந்தாடப்பட்ட இளைய மகன் அவுரங்கசீப் உடல் உரம் பாய்ந்தது. உள்ளத்தில் உறுதி பிறந்தது. அதோடு அனுபவம் சேர்ந்தது. இவையெல்லாம் ஒரு சேர கிளர்ந்தெழுந்தது. அதுவே ஷாஜஹானுக்கு கடைசி காலத்தில் யமனாகவும் வந்து வாய்த்தது. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.